ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேவலத்தில் கொடினார் இந்த பூலகத்தில் கொடினார் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அருபெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியவர்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் கடல் அழக போல் சொந்துள்ளார். ஏகப்பட்ட கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு இறங்காது. கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் புத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கன்னிமார் கோயிலின் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்களாம ஒன்றாக சேர்ந்து இன்று நாடகம் வைத்துள்ளாரு. நாடகத்தின் பெயர் நடி. நாடகத்தின் பெயர் என்ன? ஆகாயவாணி. ஆயா போட்ட சாணி வாயால சேர்ந்து சொல்லணும். நீ கொடுக்குற காசு அவ்வளவு வரணுமா? இன்னும் ஆகாய வாணி இல்ல என்றால் ஆயப்பட்ட சாணி அது வைக்கலாம். நாங்க மாத்தி விட்டோம். நாரதன் கொண்டாட்டம் இல்லை என்றால் தேவர்கள் திண்டாட்டம். நாரதன் கொண்டாட்டம் மாயா சோர சண்டை சண்டை நாடகத்தில் யாரு நான் யாரு வீட்டு பாப்பா ஏதாவது தெரியுமா உனக்கு? தூக்கணின்னு நிறைய விஷயம் தெரியும். அம்மா எங்கும் நிறந்த மங்கை தனக்கு தங்கை அன்னை நடந்து பின்னே சரி கொடுங்க மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி அம்மாடி அடியே 1000 மின்னலிலே ஒரு ஜோடி மின்னலை போல். அதாவது அந்த வானத்துல 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? அது போல என்னுடைய பேரோ ஆதி மகாலட்சுமி. பேரு ஆதி மகாலட்சுமி. அப்படி இருந்தாலும் ஆதி மகாலட்சுமி ஈன்ற தாய் தெய்வம். உன்னை போல ஒரு பெண்ணின் அங்கத்திலே பிறந்தேனா? வர்றீங்களா? எப்படித்தான் பிறந்திருப்பீங்க? இல்ல பெண்ணின் நோனின் வழியாக பிறந்தேனா? உன்னை வாக்கியால பிறந்தியா? எப்படி பிறந்த? பிறப்பின் ரகசியம் என்ன? எப்படி ஐயா? யாரால பிறக்கப்பட்டவன்? யாரால? ஏதோ தெரியுமா உனக்கு? என்ன தெரியும்? வர்றவங்க எல்லாம் உங்களை பத்தி அவனை பத்தி என்னைக்குதான் கேட்பேன். அடியே பேர் என்ன? என் பேரு. நீ எப்படி பிறந்த? படிச்சவரா குட்டிச்சவரா? நான் குட்டிச்சவரு.
அது என்னைக்குமே செட்டுக்கு வரும்போது ஆகி போயிட்டேன். என்னைக்கு காலடி வச்சு நான் படித்தவரு. படிச்சவரு. ஆமா. இல்லைங்க படிச்சவங்க. ஆமா. இங்க பாரு, நான் பொறப்பு ரகசியம் சொல்றதா சரி. அப்படியே கணக்கு பிடிச்சுக்கணும். சொல்லு. சரி சொல்லு. 1992ல 1992 நான் பிறந்தேன். நீ பிறந்த. 1991ல எங்க அம்மா பிறந்தா. அது எப்படிடா? 3 மட்டும் தான் கேட்கணும். ஆமா. 1990ல எங்க அப்பன் பிறந்துட்டான். எப்படி எப்படிடா தலைகிலாவா? ஆமா, எல்லாம் தலை மாத்தி வச்சுக்கிட்டோம். அடங்க அப்பா நீதான் எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன். அட சரி சரி. எங்க அப்பன் பேரு ஜனவரி. ஜனவரி. எங்க அம்மா பேரு பிப்ரவரி. பிப்ரவரி. எங்க தாத்தன் பேரு டெம்பரவரி. ஏண்டா வரி வருது? கோயில் விசேஷமா என்ன பண்ணுவாங்க? வரி வாங்குவாங்க. ஜனவரி பிப்ரவரி டெம்பரவரி குடும்பத்துக்குள்ள வரி பேர் வச்சுக்கிட்டா நம்ம பக்கம் ஊரு கவுண்டர் வந்து கதவு தட்டுனா தாத்தா ஜனவரி, எங்க அம்மா பிப்ரவரி, எங்க தாத்தா டெம்பர் வரி வரின்னு அடிச்சு விட்டுருவோம். குடும்பத்துக்குள்ள வரி பேர் வச்சு வரிக்காக நம்ம வீட்டு பக்கம் வருவாங்க. அண்ணன் தம்பிக்கு 3 பேரு. சின்ன நம்பர் கிண்ணி, நடுவா நம்பர் விண்ணி. ஐயோ சாமி கடவுளே, எப்படியோன்னு கொண்டு போயிருச்சாமி. சுப்பிரமணி நான் வகுத்துக்கு என்ன நட்டம் ஈக்கால் சூப்பு. ஆமா, எறும்பு முட்ரோஸ்ட். சரி. எங்க ஊர்ல இருந்து கேட்டு பாரு, 1 வாரமா கட்டெரும கர்ணகமத்துல கட்டி போட்டு அடிச்ச பரம்பரை எங்க பரம்பரை. அது அவுத்துட்டா கைத்தோடு குரல் வந்துருங்க. விட்டுட்டா பிடிக்க முடியாது, கட்டி போட்டுக்கிட்டேன் துளியூடு எறும்ப. சரி, நீ எப்படியா பிறந்த சொல்லட்டுமா? அம்மா தேவாதி தேவர்
அடியே உங்களோட பேரு ஆதி மகாலட்சுமி. நீங்க பிறந்த வரலாறு எப்படி? அந்த ஒரு நாளிலே ஆ, தேவாதி தேவலம் ஒருபுறமும் தேவாம்சத்தை கலைந்தார்கள். எப்படி ஆ, மந்திரகிரி மலையை மத்தாகவும் திருப்பார்கடலை ஒரு பாண்டமாகவும் ஆதிசேஷன் பாம்பை அணைக்கராகவும் பூட்டி சந்திரனை தூணாகவும் நிறுத்தி தேவாதி தேவர்கள் ஒருபுறமும் அந்த அசுரர்கள் மறுபுறமும் ஒன்றாக சேர்ந்து தேவாம்சத்தை கடைந்தார்கள். சரி ஐயா. கடைய முதலில் மூதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிறந்தது. இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிறந்தது. மூன்றாவதாக அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி நான் பிறந்தேன். நீங்க ஆமா. அப்படி பிறந்தாலும் நான் மட்டுமா ஆ, இன்னும் 60,000 சத்த கன்னிகளும் பிறந்தார்கள். 60,000 ரூபாய் சத்த கன்னிகள். சரி ஐயா. இன்னும் பாரிஜாத மலர் பட்டத்து வெள்ளையான சொல்லக்கூடிய ஆ, எண்ணற்ற ஜீவராசிகளும் பிறந்தன. சரி ஐயா. அப்படி பிறந்திருந்தாலும் காலகாலத்துல நானும் தக்க பருவத்துக்கு வந்து விட்டேன். பருவத்துக்கு வந்து சென்னைக்கு விட்டுருப்பாங்களே. என்னத்துக்கிடி பருவத்துக்கு அதுல மாட்டாச்சு வீட்டு தான் போகணும். எனக்கோ கண்ணாலம் போச்சுடி. நல்ல டாக்டரோ போய் கண்ணு ஆழமா போச்சு, மூக்கு நீளமா போச்சு. என் மன்னவாரு அண்ணவாரி தலையில போடு, குடும்பம் நாசமா போட்டு. அதுல எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. சொல்லவே இல்ல. ஏண்டி ஐயோ, தள்ளி நின்னு பேசு. ஏண்டி ஏண்டி நீ தள்ளி நில்ல. ஏன் நான் கோயில் பூச்சாரி கங்கணம் கட்டிக்கிறேன். ஏண்டா ஐயப்பன் கோயிலுக்கு போறதா கங்காணமா கட்டுவாங்க. ஐயன் கோயில போய் 18ஆம் படி மதிப்பு, மாரியா கோயில போய் கங்கணம் ஊத்து போட்டு ஊச்சி போடுவோம். அப்படி இருந்தாலும் என் மன்னவர் கட்டிய தாலி, தொங்கடி என் கணவர் கட்டிய தாலி, தொங்கடி என் புண்ணியர் கட்டிய தாலி ஏய் ஏண்டா வாயு ஓலை பிரிக்குது. யாராயா? அடியே நீ யாரை திருமணம் செய்தேன்? யார? மாயக்கண்ணன், கோபாலன், கோவிந்தன், சின்ன கண்ணன், வன்னி உண்ட கண்ணவன், ஏழுமணியான், வெங்கடரமணா சொல்லக்கூடிய வர்றதே வெளியத்தானே வரும். அந்த மாயக்கண்ணனே திருமணம் செய்தேன். அப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவுட்டாய கூட்ட சொன்னாரு. அப்படியா? வந்த உடனே சொல்ல மாட்டேன். சொல்லிவிட்டா யாரு சம்பளம் வைப்பாங்க? அப்படியே